இந்தியா கிட்ட மோதவும் முடியாது அவனுங்க வேலைக்காவது இன்னொரு 10-20 வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சோடா பசங்களாம் வருவானுங்க, அவங்களாச்சும் கலத்த சொல்லுங்க. வைபவ் நம்ம புதுசாக அறிவிக்கிறோம். இப்போ இந்தியாவில் வைபவன் ஒரு பையனை அறிவிக்கிறோம். அவன் அடிக்கிறது அடியில் வெறும் எல்லாமே இடி. ப்ரோ மேட்ச் எப்படி ப்ரோ பார்த்தியா இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி அச்சு அடிக்கு மெரினாலே காலியாக இருப்பார். அச்சானுங்க அடி போலிங் ஸ்டெம்பு பறக்குது பாரு. அவனுக்கு ஆடினானுங்க எப்படி ஆடுறானுங்க அப்படின்றா டெஸ்ட் மேட்ச் விளாட்ணும். இது வேற நாங்கள் இனிமேட்டு நாங்கள் இந்தியா கூட விளையாடலாங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். இன்னும் இப்படி போடுறான் சார். இந்தியா தான் சார் வின் ஆகும். இந்தியா தான் ஆட்ரிக்கு பார்த்தல கழுத்துவா போல மாங்காய் திருவா வச்சானுங்க. அவனுங்க மாங்காய் தாங்க ஆடி தான் அவனுங்களுக்கு அச்சு பறவை விட்டு அவனுங்கள. இந்தியா ஆடுதுன்னு வச்சுக்க. இந்த இந்தியா ஒரு பெரிய 11 டீம் ஆடுதுன்னா பாகிஸ்தான் ஒரு டீமே இல்லை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் பால் வந்து ரொம்ப சூப்பரானு போட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க. அது ரொம்ப ஜெயிச்சிட்டோம் நம்ம. எனக்கு அதான் முக்கியமான ரொம்ப இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. சரி அதான் எப்படி மேட்ச் முதல்ல இந்தியா தான் வின் பண்ணனும்னு நினைச்சீங்களா? ஆமா அதான் நச்சனமா. பொண்ணுங்களா இருக்கு போய் கேளுங்க. பண்ற bro அவ்வளவுதான் bro. யாரு? கிராண்ட் ஃாதர் யாரு? விராட் கோலி. மேட்ச் சூப்பரா போச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்தியா ஜெயிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட். பீச் நல்லா இருக்குது, ஆறுகுண்டா இருக்கு, நல்லா சுத்தமா இருக்குது. நீங்கள் ஓட்டு மகளிர் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் போடுவோம். வெரி ஹாப்பி. இல்லை முதல்ல நினைக்கல, ஆரம்பத்துல இருந்து வந்துருச்சு. இதுதான் இந்தியா தான் ஜெயிக்கும், பாகிஸ்தான் தோக்குண்டு. கடைசி நமக்கு தெரியுதுல்ல இந்தியா தான் ஜெயிக்குண்டு. அதனால ஆமா எவ்வளவு ஹேப்பியா இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்? ஃபர்ஸ்ட்ல விக்கெட் எடுத்த உடனே தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் இந்தியா ஜெயிச்சிடும், பாகிஸ்தான் அவ்வளவுதான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப மட்டமா தோத்துறோம்னு நினைச்சிருப்பீங்களா? அது நாங்க நினைக்கல. ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஒரு கிட்ட வந்து ஒரு 2 ரன் 4 ரன் அந்த மாதிரி. ஆனா இவங்க ரொம்ப சட்டுன்னு தோத்துட்டாங்க. யார் உங்களுக்கு பிடிக்கும் பிளேயர்ஸ்ல? எனக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி பவுலிங் பிடிக்கும். பேட்டிங்னா வந்து சூரஜ்குமார் கேப்டன்சி சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த உஸ்மான் தாயிர் பவுலிங் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் அவர் பவுலிங் பண்றதுதான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. எங்க அவுட் ஆயிடுவாங்களோன்ற மாதிரி கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆனா அவர் கடைசியில பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவரே அவுட் பண்ணது சூப்பர். இந்தியா தான் ஆட்ரிக்கு பார்த்தல கழுத்துவா போல மாங்காய் திருவா வச்சானுங்க. அவனுங்க மாங்காய் தாங்க ஆடி தான் அவனுங்களுக்கு அச்சு பறவை விட்டு அவனுங்கள. 170 ரன்னு 10 ரன்னா சாடினானுங்களா. 106 ஒரு ரன்னா மழை நாங்களே ஆச்சு கழுத்திட்டு இருப்போம்ப்பா. அவனு எதுக்கு தான் பாகிஸ்தான் எல்லாம் போய் பால் ஃபர்ஸ்ட் பால்ல டாஸ் வின் பண்ணி அவனுக்கு இப்போ இதே தானுங்களா புடிங்க குத்தானுங்களா அப்படியே தெரிஞ்சிச்சு. அவனுங்களுக்கு தைரியமே இல்லை. ஆடி அவனுமே சொல்லிட்டு அவனுக்கு இந்தியானால இந்தியா ஆடின்னு பயந்துன்னு போயிட்டானுங்க. ஆடி அவரை சீனே இல்லை, ஆடி ஆகணும். அதுதான் ஆடி ஆகணுமே, இவனு கூட ஆடி ஆகணுமே சொல்லிட்டு பயந்துனே போயிட்டானுங்க வீட்டுக்கு. அவ்வளோதான். அவனுக்கு என்ன இந்தியா ஆடுதுன்னு வச்சுக்க. இந்த இந்தியா ஒரு பெரிய 11 டீம் ஆடுதுன்னா பாகிஸ்தான் ஒரு டீமே இல்லை. அவர் கலாச்சார அவர் பேர் மந்திரியா, அவர் பேர் அவர் கலாச்சார மாதிரி தான். அவங்கள ஒரு டீம் லிஸ்டே கூடாது. அவனுக்கு அப்படியே விட்டுருணும். அந்த ஒரு ஒப்புக்கு சாப்பா மாதிரி வச்சுக்கணும். அவனுக்கு வந்து நாங்கள் ஒரு 11 பேர் ரெடி பண்ணி அவனு கூட. ஆனால் தான் அதுதான் இன்ட்ரெஸ்டாக போமே. நாங்கள் ஒரு 11 பேர் டீம் பண்ணி இன்ட்ரெஸ்டாக போனோம். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ஆடுவோம். அப்போ தான் டஃப் கொடுப்போம்.
பாபர் ரசம் ஊற்றி சாப்பிட்டான் நக்கி ஏற்றுறேன். விக்ரம் சொன்ன மாதிரி தான் வலிச்சு நக்கி ஏற்றுட்டு போயிடுவோம் நாங்களாம். இந்தியா கிட்ட மோதவும் முடியாது அவனுங்க. வேலைக்கு ஆகுது. இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சோடா பசங்களாம் வருவானுங்க. அவங்களாச்சும் கலத்த சொல்லுங்க. வைபவ் நம்ம புதுசாக அறிவிக்கிறோம். இப்போ இந்தியாவில் வைபவன் ஒரு பையனை அறிவிக்கிறோம். அவன் அடி இல்லை அம்மால இடி. அவன் அடிக்கிறான். அவன் அடிக்கிறது இல்லை வெறும் எல்லாமே இடி. பேரன் அடிப்பான், பேரனுக்கு பேரன் அடிப்பான், பேரனோட முப்பா எல்லாரும் சேர்ந்து அடிப்போம். பாகிஸ்தான் அடி வாங்கி தான் வேற வழியா இல்லை. பாகிஸ்தான் கோச்சாதீங்க. நாங்களாம் ஃப்ரெண்டாக தான் இருக்க ட்ரை பண்ணுறோம். விரோதி ஆயின் போறீங்க எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஒரு அளவுக்கு தான் லிமிட்டை கிராஸ் பண்ணா இல்லை. ஒரு பாகிஸ்தான் நம்மளுக்கு ஒரு வெறி வந்ததாயா. அடி நாங்கள் காட்டுக்க மாட்டோம். நீங்களே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அடி அதிர்ச்சியில் வீட்டுக்கு போனாங்க. 5 வீட்டுக்கு போயிருப்பாங்க என்னது. அதெல்லாம் உஜலா தல ப்ரோ மேட்ச் எப்படி ப்ரோ பாத்தியா இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி அச்சா அடிக்கு மெரினால காலியா இருக்கு பாரு. அச்சானுங்க அடி போலிங் ஸ்டம்ப் பறக்குது பாரு. அவனுக்கு ஆடினானுங்க எப்படி ஆடுறானுங்க அப்படின்றா டெஸ்ட் மேட்ச் விளாடணும். இது வேற நாங்கள் இனிமேட்டு நாங்கள் இந்தியா கூட விளையாடலாங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். இவனுக்கு பயந்துருந்தா இது மாதிரி நாங்கள் இந்தியா கூட விளையாடுற மாதிரி இல்லை. கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயந்துட்டு பண்ணிட்டானுங்க. எங்கள் தலைவர் ஐசிசி ஒரு தடை போட்டா, நீங்கள் விளையாடலன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்கடா நீங்கள் அப்படின்னா. அவனுக்கு ஒட்டுக்கு மிரட்டி விட்டானுங்க. வந்தானுங்க சரி நாங்கள் விளையாடுறோம் நாங்கள் கிரிக்கெட்டாக பார்க்குறோம் அப்படின்னு நாங்கள் கையெல்லாம் கொடுப்போம்னு சொன்னார் ஒருத்தர். எங்ககிட்ட பக்கான போலிங் செட்டப் இருக்குது. நாங்கள் இந்தியாவை தோற்கடிக்க இந்தியாவுக்கு தோற்கடிக்க வேற லெவலில் ஒரு டீம் ஸ்பாட்டை வச்சிருக்கேன்னு நானுங்க. வந்தானுங்க போட்டானுங்க ப்ரோ. நம்பர் 1 பயந்தாங்கோலி ப்ரோ. அவன் எங்கள் தலை இஷான் கிஷன் அச்சு அடிக்க ஓட்டானுங்க ப்ரோ. எல்லாம் பாதி தூரம் ஓட்டானுங்க. பாதி ஃபேன்ஸுன்னு ஒரு பாகிஸ்தான் ஃபேன்ஸுன்னு ஒருத்தருந்தானுங்க. பாதி பேர் காணும் ப்ரோ. அவனுங்க எங்கே போனான்னு தெரியல. அப்புறம் பாபர் அசாம் ஒரு ஆளா எங்க பாபர் அசாமுக்கும் கிங் கோலிக்கு கம்பரிசன் பண்றானு ப்ரோ. அந்த நாய்ங்க பாபர் அசாம் எங்க கிங் கோலி எங்க அவனுக்கு கம்பரிசன் பண்றானுங்க. அவளாம் ஒரு ஆள். எங்க கோலி இப்ப இருந்தாலும் வச்சுக்க இந்த ரன்னை இப்ப பாகிஸ்தான் எங்க கோலி இருந்தாலும் வச்சுக்க பொறுமையா அட்டாச்சு வின் பண்ணி கொடுத்துருப்பான் தலை. அதாங்க எங்க தலை கிங் ஆஃப் கோலி தலை. ப்ரோ நான் எதுவுமே கவலைப்படல ப்ரோ. எங்க டீம்ல 11 பேருமே அபிஷேக் சர்மா தான் ப்ரோ. வரவெல்லாம் அடிப்பான் ப்ரோ. வரவும் பொறுமையா அடிப்பான் ப்ரோ. எங்க பக்கம் பும்ரா போலர் அந்த 5 பேர் இல்ல ப்ரோ. 11 பேருமே போல ப்ரோ. எங்க சூர்யா வருவாரு. மச்சான் நீ போறியா மச்சா போடுறோம் மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓவர் தர ப்ரோ. எங்க திலக் வருமா ஓவர் போட்டான் தலை. விக்கெட் தலை ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் தலை. எல்லாமே வேற லெவல் ப்ரோ. முடிஞ்சிச்சு ப்ரோ மேட்ச். ப்ரோ அவளாம் ஒரு ஆளு ப்ரோ. எங்க வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு குழந்தைகிறான். அவன் போலீஸ் சொன்ன வேற லெவல்ல போடுவான். இவங்க பாரு இப்படி போடுறான். என்னடா போல இது இப்படி வருவான் இப்படி போடுறான். இப்படி இவ்வளவு ஊட்டி போட சொல்லுதல்ல. ஊட்டி போட்டு சொல்ல என்ன மேட்ச் தலை இது? நாங்கள் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் பார்க்குறோம் தலை. என் குழந்தை விளையாட போய் விளையாட்டுங்கிறோம் இன்னும். சார் இந்தியா தான் சார் வின் ஆகும். இந்தியா தான் வின் ஆகும் ப்ரோ. நன்றி ப்ரோ நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.